இந்த திராவிடம் என்ற சொல்லே சங்க இலக்கியங்களில், பிற்கால பக்தி இலக்கியங்களில் எதுலேயும் காணப்படாத ஒரு சொல். இது மனு சிறுபதியிலிருந்து எடுத்து அதுக்கப்புறம் பின்னாடி தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஒரு தமிழனுக்கு கூட நீதி கட்சியில் அமைச்சர் பதவி கொடுத்தது கிடையாது. தகுதி வாய்ந்த தலைவர்கள் இருந்தோம். இந்த 37 தேர்தலில் நீதி கட்சி தோற்ற உடனே தமிழ் தேசியம் வளர்ந்து தமிழ் தேசியர்கள்னு ஆட்சி வந்தால் தான் தமிழர்களுக்கு நன்மை கிடைக்குமே தவிர, திராவிடர்கள் இந்த திராவிட ஆட்சியில் இல்லை. ஆமாங்க, அதுதான் 38 தான் பெரியார் தான் உங்களுக்கு தமிழ்நாடு தமிழர் கேந்திர முழக்கத்தை வச்சாரு. அது மாதிரி பேசிடுவாங்க. இந்த தென்மொழி பத்திரிகை, பெருஞ்சித்திரனார் பத்திரிகை பாருங்கள். பெருஞ்சித்திரனார் குடும்பமே ஓரளவுக்கு திராவிட சார்பில் உள்ள குடும்பம் தான். திராவிட நாடு அந்த கோரிக்கையை கைவிட்டோம் அப்படின்லாம் சொன்னீங்கல்ல, அண்ணாதுரை அவர்களுக்குமே அப்போ உண்மையான அந்த நாடடையணுன்ற நோக்கம் இல்லையா? 63 டிசம்பரில் கட்சியை விட்டு வெளியேறினேன். அந்த பொதுக்குழு 63 டிசம்பரில் நடந்தது. அப்போயே நான் வெளியேறிட்டேன். 63 கட்சியை விட்டு வெளியேறிட்டேன். அதே மாதிரி பெண்களுக்கு பெண் உரிமைக்கு பாடுபடுறவர்னா ஒரு நம்புகிறாங்க. பார்ப்பன எதிர்ப்புங்கிறதும் போலித்தனம். பாம்பை பார்ப்பனை கண்டால் பாம்பை அடிக்காத பார்ப்பனனை அடின்னு சொல்கிறவன் என்றார். ராமாயணம் மகாபாரதத்தை கேள்விப்பட்டு அந்த கதாபாத்திரங்களில் உள்ளதை வச்சுக்கிட்டு பேசுகிறவனே தவிர இது எதுவும் படித்தவன் கிடையாது. அண்ணாதுரை படித்தாலும் சங்க இலக்கியங்கள் தெரியாது. ஒரு சங்க இலக்கியங்களை பற்றி, திருக்குறளை பற்றி அவர் ஒரு நூல் எழுதி காட்டக்கூடாது. 200 புத்தகத்துக்கு மேலே எழுதியிருக்கான். அதாவது நாம் ஒன்று இங்கே கொண்டாடினா என்ன ஆகும்னா, எல்லை போராட்டங்களில் ஈடுபட்ட மாப்போசியோ, திருத்தணி போராட்டம், இங்கே தெற்கெல்லை போராட்டம், அப்போ பேசும்பொழுது திராவிடம்ங்கிறது அருந்தமிழ் ஊடக பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய அரசியல் ஆளுமை, எழுத்தாளர், மூத்த தமிழ் தேசியவாதி ஐயா துரை மதிவாணன் அவர்கள் தான் நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க. அவர் கூட நிறைய வரலாற்று ரீதியான, அரசியல் ரீதியான, தமிழ் தேசிய திராவிட சித்தாந்த மோதல்கள் குறித்து நிறைய பேசவும் விவாதிக்கவும் இருக்கிறோம். உங்கள் சார்பாக அவரை வரவேற்கிறேன். ஐயா வணக்கங்க. ஐயா வணக்கம். ஐயா, இப்போ நீங்கள் ஒரு நீண்ட கால ஒரு அரசியல் அனுபவம் உள்ள ஒரு அரசியல் ஆளுமை. நீங்கள் அண்ணாதுரை அவர்களுடைய காலத்திலிருந்து ஈவரா பெரியார் அவர்களுடைய காலத்திலிருந்து பயணிச்சுட்டு வரக்கூடிய ஒரு ஆள். இப்போது இந்த தமிழ் தேசியம், திராவிடம் அப்படின்ற இந்த மோதல் இருக்குதுல்ல, முதல்ல தமிழ் தேசியம்னா என்ன, திராவிடம்னா என்ன, தமிழ்நாட்டு மக்கள் தமிழ் தேசியத்தை பின்தொடரணுமா இல்லை திராவிடத்தை பின்தொடரணுமா, திராவிடத்தால் தமிழ்நாட்டுக்கு ஏற்பட்ட இழிநிலைகள் என்னென்ன, தமிழர்கள் இழந்தது என்னென்ன அப்படின்றத உங்கள் அனுபவத்திலிருந்து பகிர முடியுமா ஐயா? இந்த திராவிடம் என்ற சொல்லே சங்க இலக்கியங்களில், பிற்கால பக்தி இலக்கியங்களில் எதுலேயும் காணப்படாத ஒரு சொல். இது மனு சிறுபதியிலிருந்து எடுத்து அதுக்கப்புறம் பின்னாடி தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் இதெல்லாம் தென்னிந்திய மொழிகளின் ஒப்பிலக்கணங்கிறது திராவிட மொழி ஒப்பிலக்கணம்னு தவறான ஒரு முறையை கையாண்டதுனால ஏற்பட்ட பாதிப்பு. அதை பிற்காலத்தில் இந்த திராவிட கழகம் காலத்திலிருந்து திராவிட முன்னேற்ற கழகம் வரையும் தொடர்ந்து அதை பின்பற்றி தமிழர்களை எந்த அளவுக்கு, தமிழர்களுடைய நிலையை எந்த அளவுக்கு பாதிக்க முடியாது செய்கிறோமோ அந்த அளவுக்கு தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வர்றாங்க. இவங்க நீதி கட்சியை தாய் கட்சிங்கிறாங்க. அந்த நீதி கட்சி பிராமணர் அல்லாதார் கட்சின்னு அதை சொல்லுவாங்க. ஆனால் அது தமிழர் அல்லாதார் கட்சி. 1920 அது தொடங்கும் பொழுதே அதனுடைய முதல்வராக வந்தவர் தெலுங்கர் தான். 20லேருந்து 37 வரலையும் அவங்க ஆண்டாங்க. இடைக்காலத்தில் 26 அவங்க தோற்று ஒரு 29-30 வரலையும் டாக்டர் சுப்ராயன் சுயேட்சை மந்திரி சபை இருந்துச்சு. இதை தவிர மற்ற காலங்கள் 37 வரலையும் அவங்க தான் ஆண்டாங்க. ஒரு தமிழனுக்கு கூட நீதி கட்சியில் அமைச்சர் பதவி கொடுத்தது கிடையாது.
தகுதி வாய்ந்த தலைவர்கள் இருந்தோம். இந்த 37 தேர்தலில் நீதி கட்சி தோற்ற உடனே இருந்த பெரிய மன்னர்கள், அந்த ஜமீன்தார்கள் எல்லாம் ஓடி போயிட்டாங்க. அப்போ இந்த கட்சியை அந்த நீதி கட்சியில் சரி ஏடி பன்னீர்செல்வம், பிடி ராஜன், WP சௌந்தரபாண்டியன், KP விஸ்வநாதன், அவளை சுதந்திர பாரதி, இப்படி பெரிய பெரிய ஆளுமைகள்லாம் இருந்தாங்க. அவங்களையெல்லாம் விட்டுட்டு ஈவே ராமசாமி கிட்ட கொண்டு இதை ஒப்படைக்கிறான். அதுக்கு என்ன காரணம்னா, நீதி கட்சியினுடைய இலக்கணமே தமிழர் அல்லாதவர்கள் தான் அதில் தலைவராக முடியும். அதனால் அவங்க ஈவே ராமசாமி நாயக்கரை தேடிட்டு போய் அதை கொடுக்குறாங்க. தமிழ் ஆளுமைகள், தமிழர்கள் பல ஆளுமைகள் இருந்தோம், அவங்கள்ட்ட எல்லாம் கொடுக்காம ஈவேரா கிட்ட கொண்டு போய் அந்த கட்சியை ஒப்படைக்கிறாங்க. ஈவேரா முரண்பாட்டினுடைய மொத்த உருவம். திராவிடம்ங்கிற சொல்லு திராவிட 1944 சேலம் மாவட்டத்தில் தமிழர் கழகம்னு பேர் வைக்கணும்னு நாவல சுதந்திர பாரதியார், KP விஸ்வநாதன் எல்லாம் முயற்சி பண்ணி காலை நிகழ்ச்சியில் ஒரு முடிவு எடுத்து ஆனதுக்கப்புறம் பின்னாடி அண்ணாதுரையை கூப்பிட்டு அதை பேச சொல்லி அது அண்ணாதுரை தீர்மானம்னே இருக்குது. நம்ம ஈவே ராமசாமி நாயக்கரை தானே நம்ம தலைவரை தேர்ந்தெடுக்கணும். அவரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு தமிழர் கழகம்னு பேர் வச்சா அது எப்போ பொருத்தமாக இருக்கும். அதனால் நம்ம திராவிட கழகம்னு பேர் வைக்கிறோம்னு அண்ணாதுரை ஒரு மணி நேரம் பேசி அப்போ மாத்திர தான் திராவிட கழகம். இல்லைன்னா தமிழர் கழகம்னு மாற்றிருந்தால் நிலைமை வேறு மாதிரி போயிருக்கும். அந்த திராவிட கழகத்திலிருந்து அதுக்கப்புறம் திமுக பிரிஞ்சது திராவிட கழகத்தை விட்டு வெறும் மணியம்மை திருமணம் மட்டும் காரணம் இல்லை. அந்த ஆள்கிட்ட இருந்தால் பதவியோ எது ஒன்றும் நமக்கு போக விட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனக்கசப்பில் தான் அவங்க வெளியே வந்தது. அதுக்கு தகுந்த மாதிரி கட்சியில் பதவிகளில் ஏற்பட்டு இன்றைக்கி பணமும் பதவியும் தமிழ்நாடு புறாணைக்குள்ளே போய்கிட்டு இருக்குது. திமுகவினுடைய ஆட்சி காலத்தில் திமுக இருந்தாலும் அதிமுக இருந்தாலும் தமிழர்களுக்கு ஏற்பட்ட கேடுகள் தான் அதிகம், தவிர நன்மைகள்னு எதுவும் கிடையாது. தமிழ் தேசியம் வளர்ந்து தமிழ் தேசியர்கள்னு ஆட்சி வந்தால் தான் தமிழர்களுக்கு நன்மை கிடைக்குமே தவிர திராவிடர்கள்னு இந்த திராவிட ஆட்சியில் தமிழர்களுக்கு எந்த விதமான பயனும் கிடைக்காது. அவங்க அவங்கள ஒழிக்கிறது ஒரு பொதுவான ஒரு கொள்கையை நம்ம ஏதாவது பண்ணி ஆகணும். அது தேர்தலில் நிற்கிறதுன்னு முடிவெடுத்ததுக்கப்புறமே அது நமக்கு கொஞ்சம் கொள்கையில் சில சமரசங்கள் பண்ணித்தாகணும். தேர்தல் நிற்கலைன்னா கொள்கையில் உறுதியாக இருக்கலாம். தேர்தல் நிற்கிறவங்க முடிவெடுத்ததுக்கப்புறம் சில சமரசங்கள் வேணும். அதனால் இப்போ நம்ம ஏதாவது பண்ணி இந்த திமுக ஆட்சி 2026 வீழ்த்தலைன்னா தமிழ்நாடு குட்டிச்சோராக போயிடும். இப்போவே போயிடுச்சு. இன்னும் மோசமாக அவங்க உலக பணக்காரர்கள் வரிசையில் கருணாநிதி குடும்பம் இருக்குது. தமிழர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படணும்னா தமிழ் தேசிய ஆட்சி மலரணும். அந்த சூழல் வந்தால் தான் நமக்கு தமிழர்களுக்கு வாழ்வு கிடைக்கும். ஐயா, இப்போ நீங்கள் நீதி கட்சியிலேருந்து சொன்னீங்க, அதில் தமிழர்கள் யாருமே அமைச்சராகல அப்படின்னு. இப்போ நீதி கட்சியினுடைய அந்த தொடக்கத்திலேயே கூட மாதவன் நாயரும் தியாகராயரும் 2 பேரும் பிரிஞ்சிருக்கிறாங்க. 2 பேர்ட்டையும் பேசி சமாதானம் பண்ணி இவங்களெல்லாம் ஒருங்கிணைச்சி அந்த இயக்கத்தை கொண்டு வந்தது நம்மளுடைய முன்னோடியான தமிழ் தேசிய ஆளுமையான நடேசனார் அவர்கள் தான். அந்த நடேசனாரை நீதி கட்சி புறக்கணிச்சிருச்சு. தியாகராயரை மேலே வச்சு அவங்க நடேசன் அவர் தான் திராவிட சங்கம்னு முதல்ல ஆரம்பித்தது. அவரை புறக்கணிச்சிட்டாங்க. இப்போ அதை தொடர்ந்து நம்ம பார்க்குறோம், நீங்கள் நடேசனாரை புறக்கணிச்சதாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அதை நீதி கட்சி பேர் மாற்றும் போது அது தமிழர் கழகம் மாற்றாமல் திராவிடர் கழகமாக மாற்றுன்றதாக இருக்கட்டும், அதனை தொடர்ந்து திமுக பிரிஞ்சதாக இருக்கட்டும், இப்படி எல்லாமே பிரிஞ்சுட்டு வரும்போது ஒரு பக்கம் திராவிடர் கழகம், திராவிட இயக்கம், திராவிட நாடு இப்படின்னு இதழ் பேர்லையும் இனத்தின் பேர்லையும் இப்படிப்பட்ட ஒரு இன திரிபுவாதமும் இன வெறுப்பும் இங்கே கட்டமைக்கப்படும் போது, ஏன்னா இப்போ திராவிடம்ன்ற இவங்க சொல்லக்கூடிய வரையறை கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தமிழ்நாட்டினுடைய பகுதி எல்லாத்தையும் உள்ளடக்கி தான் சொல்கிறாங்க. ஆனால் இந்த திராவிடம்ன்றது தமிழ்நாட்டினுடைய எல்லை கடந்து ஆந்திராலேயோ கேரளாலேயோ வேறு எங்கேயும் இல்லை. அப்போ என்ன கேள்வினா, ஐயா, இவ்வளவும் தமிழ்நாட்டுக்குள்ள இந்த ஈவே ராமசாமி போன்ற இவர்களுடைய இந்த கும்பல் இதையெல்லாம் திரிபுவாதம் செய்யும் போது தமிழ் தேசிய ஆளுமைகள் அதை எதிர்த்து எதுவுமே செய்யலையா? எதுவுமே அவருக்கு எதிராக கருத்து பகிர்வு போராட்டம் இல்லையா? அதாவது ஈவேரா தொடக்க காலத்திலிருந்து தமிழ் மொழிக்கும் தமிழர்களுக்கும்
பகைவராகவே தான் அவருடைய செயல்பாடுகள் தொடக்கத்திலிருந்து இருந்திருக்கு. இங்கே ஒன்று வேணாம், அவர் 37-38 இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் ராஜகோபாலாச்சாரி ஒரு 100 பள்ளிக்கூடங்களில் இந்தியை திரிக்கும் பொழுது முதல் கண்டன அறிக்கை எழுதினவர் ஈழத்தடிகள்னு சிவானந்த அடிகள், ஈழத்து சிவானந்த அடிகள். அவர் கரூரில் இருந்தார். இருப்போம். அவர் தான் முதல்ல ராஜகோபாலாச்சாரியை கண்டித்து, இந்தி திரிப்பை கண்டித்து ஒரு அறிக்கை எழுதுகிறார். முதல் அப்போ திராவிட கழகம் பேர் கிடையாது, குடியரசு பத்திரிக்கை அவங்க ஆரம்பித்து 25 குடியரசு பத்திரிக்கை ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் 35 விடுதலை பத்திரிக்கை ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் அவங்கள்ட்ட தான் பத்திரிக்கைன்னு சொல்லிட்டு அந்த பத்திரிக்கையில் இந்த அறிக்கையை வெளியிடணும் அப்படின்னு ஈரோட்டுக்கு ஈழத்தடிகள் கொண்டுட்டு போகிறாரு. இந்த அறிக்கையை வெளியிட சொல்லி ஈவேராக்கிட்ட அவர் கேட்குறார். வெளியிட முடியாதுன்னு மறுத்தவர் ஈவேரா. இந்தி திரிப்பை கண்டித்து எழுதின அறிக்கையை வெளியிட முடியாதுன்னு மறுத்த ஈவேரா எப்படி அந்த போராட்டத்தில் அவர் தான் தலைவர், அவர் தான் எல்லாம் நடத்துகிறாரு, அவர் தான் பண்ணாருன்னு சொல்லி தவறான ஒரு பொய் பிரச்சாரத்தை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த 38 இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை நடத்தினதெல்லாம் தமிழறிஞர்கள். அவங்க அதில் தான் சொல்கிறாங்க. அதில் ஈவே ராமசாமி தமிழ்நாடு தமிழருக்குன்ற கருத்தை முன் வச்சார். அவருக்கு அதுக்காக மகளிர்கள்லாம் சேர்ந்து அவருக்கு ஈவேரான்ற இதை மாற்றி பெரியார்னு பட்டம் கொடுத்தாங்கலாம் சொல்கிறாங்கல்ல. பெரியாருங்கிற பட்டம் கொடுத்தது டாக்டர் தர்மாம்பாள்னு கறந்துட்டாங்களுடைய அம்மா, ஒரு செட்டியார் விட்ட அம்மா. அவங்க சித்த மருத்துவர். அவங்க தான் இந்த மகளிரெல்லாம் மரமேலடிகளுடைய மக மீனாம்பாள் சிவராஜ் இது மாதிரி உள்ளவங்களை எல்லாம் இணைச்சி மகளிரை வச்சு அவங்க தேவையில்லாமல் இவருக்கு ஒரு பெரிய பங்காற்றுற இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் ஈவேரா ஏதோ ஒரு பெரிய மனுஷங்க ஒரு மாயை அதை வச்சு பெரியார்னு ஒரு பட்டம் கொடுத்தா. அந்த அம்மா செய்த மிகப்பெரிய தவறு. அதை செஞ்சுட்டாங்க. அதை பிடிச்சிக்கிட்டு எல்லாம் தொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த தமிழ்நாடு தமிழருக்கேங்கிற தீர்மானம் இருக்கே, அது முதல் திருச்சியில், அதாவது நாவல் சோமந்த அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் சென்னையில் ராஜகோபாலாச்சாரி வீட்டுக்கு முன்னாடி மறியல் பண்ணுறதுன்னு ஒரு சர்வாதிகாரிகள்னு சொல்லி 10-13 பேரை நியமித்து ஒவ்வொரு நாளும் ஒரு தலைவர் ராஜாஜி வீட்டுக்கு முன்னாடி மறியல் பண்ணி கைதாகிறாங்க. அங்கே நிகழ்ச்சி நடக்குது. பெண்கள்லாம் கை குழந்தைகளோட கலந்துக்கிட்டு கைதாகி சிறைக்கு போகிறாங்க. அந்த போராட்டத்தெல்லாம் தாளமுத்து நடராஜெல்லாம் உயிரிழக்கிறது. இங்கே இன்னொரு பக்கம் நாவல் சோமசுந்தர பாரதியார் திருநெல்வேலியில் ஆரம்பித்து, அப்போ 9 மாவட்டம் தான், திருநெல்வேலியில் ஆரம்பித்து மதுரையில் 2வது மாநாடு நடத்தி 3வது மாநாடு திருச்சியில் நடத்துகிறார். அது வரையிலையும் ஈவேரா இந்த இந்திய பிரச்சனையில் கலந்துக்கிறதே கிடையாது. அப்போ இந்த 38 நடந்த மொழி போராட்டத்தில் இடையில சேர்ந்தவர் தான் ஈவேரா. 3வது மாநாடு நாவல் சுதந்திர பாரதியார் திருச்சியில் நடந்த பொழுது இதில் உச்சகட்டத்துக்கு போய்கிட்டு இருக்கு. சென்னையிலேயும் இப்படி நடக்குது, இங்கே இவருக்கு இவ்வளோ பண்ணிக்கிட்டு இருக்காரு, நம்ம இதில் ஒதுக்கணுமா, நம்மளை ஒதுக்கிடுவாங்க, உடம்புலாம் பண்ணிடுவாங்க, இந்த நேரத்தில் போய் பங்கெடுத்தனா நம்ம ஒரு பேர் எடுத்துக்கலாம், நம்ம இதில் பங்கெடுக்காம தான் நம்ம ஒதுக்கிடுவாங்கன்ட்டு அந்த ஆள் அந்த மாநாட்டில் கலந்துக்கிறார். அந்த மாநாட்டுக்கு தலைவர் சோமசுந்தர பாரதியார். வரவேற்பு சொல்கிறது கரந்தை தமிழ்ச்சங்க உருவாக்குற உமாமகேஸ்வரனார் அது வரவேற்புரை சொன்னவர். அந்த மாநாட்டில் அதில் தான் முத கலந்துக்கிறார். திருச்சியிலேருந்து பட்டுக்கோட்டை அழகிரிசாமி தலைமையில் ஒரு தமிழர் படையின்னு ஒரு படை போகுது. இவங்க ஒரு ஊராக போய் இந்திய எதிர்ப்பு பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு தான் போய்கிட்டு இருக்காங்க. இறுதி கட்டத்தில் திருவல்லிக்கேணி கடற்கரையில் சென்னையில் மரமேலடிகள் தலைமையில் இந்த மாநாடு நாவல் சுதந்திர பாரதியார் வரிசை எல்லா மாவட்டத்திலையும் நடத்தி இறுதி மாநாடு திருவல்லிக்கேணி கடற்கரையில் மரமேலடிகள் தலைமையில் நடக்குது. இதுக்கு இடையில் நாவலர் சோமசுந்தர பாரதியார் இந்திய எதிர்ப்பு வாரியம்னு ஒரு அமைப்புக்கு தலைவராக இருக்கார். அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்திலேயே இந்திய எதிர்ப்பு வாரியம்னு ஒரு அமைப்பை உருவாக்குறாங்க. அந்த வாரியத்துக்கு ஒரு தலைவர், கியாபி விஸ்வநாதன் செயலாளர். இவங்கெல்லாம் முழுமையாக செயல்பட்டவங்க. இதில் ஈவேராவுக்கு எந்த பங்கும் கிடையாது. அவர் அந்த சென்னையில் நடந்த திருவல்லிக்கேணி கடற்கரை மாநாடு, திருவல்லிக்கேணி மாநாட்டில் அந்த தமிழ்நாடு தமிழருக்கேங்கிற தீர்மானத்தை முன்மொழிந்தவர் மரமேலடிகள் முதல். அதை வழிமொழிந்தவர் இந்திய எதிர்ப்பு வாரிய தலைவர் சுதந்திர பாரதியார். அதுக்கு பின்னால் வழிமொழிஞ்சவங்க பல பேர், அதில் ஈவேராவும் ஒரு ஆள். இதை தவிர இதில் எந்த உண்மையும் கிடையாது. இது வரலையும் திராவிட கட்சிக்காரங்க பத்திரிகைகளும் சரி, மேடையில் பேசும்பொழுதும் சரி,
எங்கள் தந்தை பெரியார் தான் தமிழ்நாடு தமிழருக்கு என்ற முழக்கத்தை முதல் எழுப்பியவர் தவறாகவே பேசிக்கிட்டு இருந்தாங்க. இல்லை ஆமாங்க, அதான் 38 தான் பெரியார் தான் வந்து உங்களுக்கு தமிழ்நாடு தமிழருக்குன்ற முழக்கத்தை வச்சாரு. அது மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. இந்த தென்மொழி பத்திரிகை பெருஞ்சித்திரனார் பத்திரிகை இருக்கு பாருங்க, பெருஞ்சித்திரனார் குடும்பமே ஓரளவுக்கு திராவிட சார்பில் உள்ள குடும்பம் தான். ஒரு தடவை பெருஞ்சித்திரனாருக்கு எனக்குமே கொஞ்சம் மன வருத்தம் ஏற்பட்டுச்சு பிரச்சனையில். கருணாநிதியை போன்று பேசினார்னு எனக்கும் அவருக்கும் கொஞ்சம் மனச்சங்கடம் ஒரு ஏற்பட்டு போச்சு. அதனால் அந்த குடும்பமே அப்படி. அதில் அந்த பத்திரிகையில் குணத்தொகைன்னு அவருடைய மருமகிற ஒருத்தர் நினைக்கிறேன், அவர் ஒரு கட்டுரை போன அக்டோபர் மாதம் ஒரு கட்டுரை எழுதியிருந்தார். அதில் ஒரு உண்மையை எழுதிவிட்டார். திருவல்லிக்கேணி கடற்கரையில் நடந்த மாநாட்டுக்கு தலைமை தாங்கினது மரமேல் தான். அவர் தான் முதல் தமிழ்நாடு தமிழருக்கு என்ற தீர்மானத்தை முன்மொழிந்தவர் அப்படிங்கிற உண்மையை திராவிட கட்சி சார்பில் உள்ள ஆளே எழுதிட்டான். இவங்க பொய் பிரச்சாரம், இந்த நந்தலாலான்னு ஒரு பேச்சாளர் தெரியுமா, அவர் கம்யூனிஸ்ட் பேச்சாளர். அந்த ஆள் திருச்சிக்கு ஒரு மலர் போட்டிருக்கான் புத்தகம். அந்த புத்தகத்திலேயே அவன் வந்து கம்யூனிஸ்ட் இருந்தாலும் தந்தை பெரியார் தான் திராவிடர் இது தமிழ்நாடு தமிழருக்கு என்ற முழக்கத்தை எழுப்பியவர் அப்படின்னு தவறாக எழுதியிருக்கான். அந்த மலர்லேயே எழுதியிருக்கான். புத்தகங்களையும் பொய்யாவே பிரச்சாரம் பண்ணி, அதாவது அந்த பொய்யை பல முறை சொன்னால் அது உண்மையாயிரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கு வச்சுக்கிட்டு இவங்க இந்த பேடை பேச்சை ஒரு மூலதனமாக வச்சு இளைஞர்களை, தமிழ்நாட்டு இளைஞர்களை நாசம் பண்ணிட்டான். திராவிடருக்கேங்கிறது அந்த முழக்கம் அது வந்து சாத்தியமில்லைங்கிறது எனக்கும் தெரியும். ஆனால் இவங்க தமிழை பற்றியும் தமிழர்களை பற்றியும் பேசுகிற ஒரு இதை வச்சு தமிழ்நாடு விடுதலைக்கு இவங்க பாடுபடுவாங்க அப்படின்னு அறியாமையினால் நம்பித்தான் நான் என்னுடைய சொத்துக்களை எல்லாம் அழித்தேன். தமிழ்நாடு விடுதலைக்கு இவங்க பாடுபடுவாங்கன்னு. ஆனால் இவங்க வேடதாரிகள்ங்கிறது நமக்கு அப்போ தெரியலை. இவங்க வந்து மனசில் வந்து எதுவும் அந்த எண்ணமே கிடையாது. டெல்லியில் பேசிக்கிட்டாங்களாம், பிரிவினையை கேட்டால் தேர்தலில் நிற்க முடியாது அப்படின்னு பேசிக்கிட்டாங்களாம். சட்டம் வரப்போகுதுன்னு பேசிக்கிட்டாங்களாம். அது 62 63 அந்த சட்டம் வரப்போகுதுன்னு பேசிக்கிட்டதுக்கே உடனடியாக திமுக பொதுக்குழுவை கூட்டி சென்னையில், அப்புறம் நான்லாம் பொதுக்குழு உறுப்பினர், திமுகவுடைய பொதுக்குழு உறுப்பினர் நீங்கள்? ஆமாம், மாநில பொதுக்குழு உறுப்பினர் தொடர்ந்து ரொம்ப காலமாக. அப்போ அண்ணாதுரை அவர்களோட தொடக்க காலத்திலேருந்தே நீங்கள் பொதுக்குழு உறுப்பினர் இருக்கிறீங்க? நான் இங்கே குளத்தூர் ஒற்றை செயலாளர், குளத்தூர் தாலுகா செயலாளராகவும் இருந்தேன், மாநில பொதுக்குழு உறுப்பினர் இருந்தேன். அப்போ 140 பேர் தான் மொத்தமாகவே தமிழ்நாடு முழுமைக்கும் அவ்வளோதான் 140 பேர் தான். இப்போ ஆயிரக்கணக்கில் சொல்கிறாங்க. அந்த பொதுக்குழுவை 3 நாள் நடக்குதுங்க. 3 நாள் நடக்கிற பொதுக்குழுவில் அந்த விவாதத்தை, அதாவது திராவிட நாடு பிரிவினையை கைவிடுறதா இல்லை கைக்கொள்வதா ஏற்றுக்கொள்வதா, இந்த விவாதத்தில் 70 பேர் 140 பேர் இல்லை 70 பேர் இந்த விவாதத்தில் கலந்து 2 நாளாக பேசியிருக்காங்க. 69 பேர் என்ன பண்ணாங்கன்னா, நீண்ட கால சிறைவாசத்திற்கும் தயார், தூக்குமடை ஏறுவதற்கும் தயார், எந்த காரணத்தை முன்னிட்டு திராவிட நாடு பிரிவினை கைவிடக்கூடாது அப்படின்னு 69 பேர் பேசி முடிச்சுட்டாங்க. இல்லை கொஞ்சம் முழக்கமாக தானே, அடைந்தால் திராவிட நாடு, இல்லையே சுடுகாடு. ஊர்வலத்துலாம் நெஞ்சு அடிவயிறு வரைக்கும் கத்துவாங்க. யாருமே இதை பற்றி பேசவே இல்லை. தூத்துக்குடி தங்கப்பட சிவசாமின்னு 2 பேர் சொல்லுவாங்க. அதில் சிவசாமிங்கிற ஆள் சொல்லி அவன் தான் கடைசியில் பேசுகிறவன். அவன்கிட்ட சொல்லி சொல்லிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன் ஒருத்தருமே பேசுகிறேன்னா நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு. இவங்க ஏற்கனவே முடிவு பண்ணிக்கிட்டு வந்துட்டாங்க. ஆனால் பேசுகிறவருக்கு தொண்டர்களுக்கு அது தெரியாது. இவங்க வந்து உண்மையிலே இவங்க வந்து தலைவர்களெல்லாம் கொள்கையை ஏற்றுக்கிறவங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு சிவசாமியை வந்து சொல்லியிருக்காங்க. சுவர் இருந்தால் தான் சித்திரம் எழுத முடியும், கட்சி அழிஞ்சு போயிடும். அவன் வந்து கட்சியை அழிக்கிறோம்னு சொல்லலை, தேர்தல் நிற்க முடியாதுன்றதான் அவன் சட்டம் வரப்போகுதுன்னு சொல்கிறானே தவிர கட்சியை அழிச்சு போடுவோம்னு சொல்லலை. இதுக்கே இவங்க வந்து பொதுக்குழுவை கூட்டி கேட்டு 69 பேர் வேண்டாம்னு சொல்லியும், ஒரு ஆள் பேசுகிறதுக்கு திமுக ஜனநாயகத்தில் ஒரே ஒரு ஆள் பேசுனதுக்கு திராவிட நாடு பிரிவினை கைவிட்டாச்சு. அப்போ இவங்களுடைய நோக்கன்றது வந்து திராவிட நாடு அடைவதோ இல்லை அதுக்காக போராடுவதோ இல்லை, ஆட்சியை பிடிக்கணும், அதிகாரத்தில் இருக்கணும், சொத்து சேர்க்கணும், கொள்ளையடிக்கணும். இல்லைன்னா இப்போ நான் வட்டச்செயலாளர் இருக்கும்பொழுது ஒரு கிளை செயலாளர் ஒருத்தர் இருந்தான், ஒரு பையன் மணிராஜன் கீரலூரில், ஒரு செட்டியார் பையன். நான் விலகினதுக்கப்புறம் திமுக சம்மந்தப்பட்ட எந்த நிகழ்ச்சியிலையும் என் பேரை போடக்கூடாது கண்டித்து சொல்லியிருக்கேன். அவன் என்னை கேட்காமே பேரை போட்டுட்டு அவனுக்கு மணிவிழா நடக்க அன்றைக்கு 6 மணிக்கு நிகழ்ச்சினா 3 மணிக்கு என் வீட்டுக்கு வர்றான் திருவப்பூர்.
அண்ணே நீங்கள் வந்தே ஆகணும்னு கெஞ்சிறான். என்ன பண்ணி தொலைகிறது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நான் போயிட்டு போனேன். திமுககார மாவட்ட சார்ந்து எல்லாம் திமுககாரங்களாக உட்காந்துருக்காங்க. எந்த வருஷங்க அது? கீரனூரில். ஆண்டு எனக்கு சரியான நினைவில்லை. எனக்கு ஒரு மேடையில் திமுககாரங்களை பார்த்தாவே எனக்கு ஒரு இது வந்துடும், கொஞ்சம் மனவேதனை ரொம்ப அதிகப்படும். அவங்க அவ்வளோ வெறும் எல்லாம் இருக்காங்க. நான் மேடை பேச்சாளரும் இல்லை, களப்பணியாளர் தான். திமுகவிலேயே பத்திரிகைகள் நிறைய நடந்துச்சு. பத்திரிகைகளை பூரா எனக்கு தெரியாமல் தான். நான் தமிழ் இருக்கிறதுனால ஐயா ஒரு கவிதை எழுதுங்க, ஒரு கட்டுரை எழுதுங்க அப்படிலாம் என்னை கேட்பாங்க. அது எனக்கு பழக்கம் இல்லையா, நான் எழுதி பழக்கம் இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு நான் எழுதுனதே கிடையாதுன்னு வச்சுக்க. களப்பணியாளர் தான் நான். அப்போ நான் பேசும் பொழுது என்ன சொன்னேன்னா, திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கும் பொழுது அனைவரும் ஏழைகள். தொடங்கி 2-3 ஆண்டுகளுக்குள்ளாக 30-35 பத்திரிகைகளுக்கு மேல் நடைபெற்றன. இப்பொழுது திமுக ஆளுங்கட்சி, பெரிய கோடீஸ்வரர்கள் நிறைந்து கிடக்கிற கட்சி. ஆனால் ஒரு குடும்பத்தை தவிர வேறு யாரும் பத்திரிகை நடத்தவில்லை. ஒரே ஒரு குடும்பம் மட்டும்தான் பத்திரிகை நடத்துகிறது. அப்படி என்றால் திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு குடும்பத்தை தவிர வேறு யாரும் பத்திரிகை நடத்தக்கூடாது என்பது எழுதப்படாத உத்தரவா அப்படின்னு பேசினேன். அவங்களுக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருக்கும்னு வச்சுக்க. அதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும்? உண்மை பத்திரிக்கை யாருமே, நீங்கள் கட்சிக்கு பொதுவான பத்திரிக்கை நம் நாடு, அதை ஒழிச்சாவே கருணாநிதி. அந்த பத்திரிகையை நடத்த விடாமல் முரசொலி பத்திரிகையை வச்சு இது பண்ணணும். அது கருணாநிதி திருவாரூரில் இருக்கும் பொழுது ஒன்றும் இல்லை. சென்னைக்கு போனதுக்கப்புறம் அண்ணாதுரை அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் பெரிய மாறுதல்கள்லாம் ஏற்பட்டு போச்சு. அதில் உண்மை வெளிப்படையாக பேச முடியாத சில கசப்பான உண்மைகள்லாம் இருக்குது. அதை வெளிப்படையாக பேச முடியாது. இப்போ இந்த திராவிட நாடு அந்த கோரிக்கையை கைவிட்டோம் அப்படின்லாம் சொன்னீங்கல்ல, அண்ணாதுரை அவர்களுக்குமே அப்போ உண்மையான அந்த நாடடையணுன்ற நோக்கம் இல்லையா? அவர் வந்துங்க வெறும் பேச்சாளர். முள்ளிவாய்க்கால் பட்சத்தில் அவருடைய படம் வச்சுருக்காங்க. அவர் ஏராளமான நூல்கள், அண்ணாதுரை நூல்கள் நீங்கள் படிச்சிருப்பீங்க, வந்திருக்கும், இப்போ பார்த்துருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. தமிழ் இலக்கியங்களை பற்றி, சங்க இலக்கியங்களை பற்றி, திருக்குறளை பற்றி ஏதாவது ஒரு புத்தகம் கூட அவர் எழுதுனது கிடையாது. அந்த ஆள் படத்தை முள்ளிவாய்க்கால் பட்சத்தில் நெடுமாறன் வச்சுருக்காரு, தெரியுங்களா? அதாவது இவங்களுக்கு தமிழறிஞர்கள்னால் அண்ணாதுரை 2வது உலகத்தமிழ் மாநாடு சென்னையில் நடக்குது. அந்த இவங்க உண்மையிலேயே தமிழ் பற்றாளர்கள்னால் இருக்கிறதுலையே மிகப்பெரிய ஆளுமை, மிகப்பெரிய தமிழறிஞர் தேவநாய பாவாணர் தான். அவரோட மேம்பட்ட தமிழறிஞர் யாரும் இல்லை இப்போ 68. ஆனால் இந்த தேவநாய பாவாணரை இந்த உலகத்தமிழ் மாநாட்டுக்கு கூப்பிடாமல் மாநாடு நடத்தினது அண்ணாதுரை 68. அப்போ தமிழறிஞர்கள்லாம் கொதித்து எழுந்திருக்கணும்ல. இந்த ஈவேரா தமிழ் மொழியை காட்டு மிராண்டி மொழின்னு பொதுவான சொன்னது மட்டும் இல்லை, சிலப்பதிகாரத்தை குச்சிக்காரி காப்பியங்கிறார். தொல்காப்பியத்தை ஒரு ஆரியத்தினுடைய அடிவருடி எழுதுன தொல்காப்பியங்கிறார். இன்னும் என்னென்ன கேவலமாக பேசுகிறோமோ அவ்வளோ தமிழ் அறிஞர்களை எல்லாம் சும்மா உருப்படி இல்லாத பயலு அப்படின்னு சொல்லி தினமும் கேவலமாக. அப்போ இந்த தமிழ் அறிஞர்கள் பூராவும் தான் இந்த திமுகவை வளர்த்தது. இவங்க சரியான முறையில் அந்த ஆளை கண்டிச்சிருந்தான்னா இந்த சூழ்நிலை உருவாகியிருக்காது. அவ்வளவு வெறும் இவங்களை ஆதரித்தவங்க. அந்த மாதிரி அவன் பேசும்பொழுது கண்டித்து ஒரு கிளந்து இடணுமா இல்லையா? தமிழறிஞர்கள் மிகப்பெரிய தவறு பண்ணிட்டாங்க. இப்போவும் தவறு பண்ணுறவங்க இருக்காங்க, அன்றைக்கும் தவறு. அவங்க அன்றைக்கு நிறையா பண்ணிட்டாங்க. அது மாதிரி அதனுடைய விளைவு இன்றைக்கி அவங்க ஆட்சி தான் நடக்குது. பொய்யே பேசி பொய்யிலேயே வளர்கிறாங்க. அதில் இளைஞர்களும் பொய் வாங்கி விழுகிறாங்க. என்ன செய்யுது? இப்போ பணம் தான், எல்லாருக்கும் பணம். இப்போ ஒரு வேட்பாளர் நிற்கிறாருன்னா 5 கோடி 7 கோடி 10 கோடி அப்படின்னு சொல்லி பணம் வாங்கிக்கிட்டு தான் வேட்பாளர் இப்போ இன்றைக்கி திமுகவில். இப்போ நான் இருந்த திமுக காலம் எப்படின்னா, இப்போ பெரம்பலூர் தொகுதி இருக்குது பாருங்கள், அந்த பாராளுமன்ற தொகுதியில் செழியன் நின்னார். சட்டமன்ற தொகுதிக்கு ஆள் கிடைக்கல, ரிசர்வ் தொகுதி. அப்போது ஒரு ஆள் சொன்னால், சென்னையில் ஒருத்தன் இருக்கான், அவனை வேணால் கூட்டிகிட்டு வரலாமான்னு. யாரை வேணால் கூட்டிகிட்டு வையா அப்படின்னு சொல்லி அந்த ஆள் நான் மாடமாக நல்ல உயரமாக இருப்பான், படிக்காதவன் ஒன்றும் விவரம் தெரியவன், அவனும் நின்னான். காங்கிரஸில் நின்னவன் நல்லா படித்தவன், விவரம் தெரிஞ்சவன், ரொம்ப செல்வாக்கு உள்ளவன். 62 தேர்தலில் அவன் தோக்குறான், இவன் ஒன்றும் இல்லாதவன் இங்கே வெற்றி பெறான். யார்? செழியன் வெற்றி பெறாரு. இவன் இந்த மணியும் வெற்றி பெறான். எதுக்காக இந்த மணியை சொல்கிறேன்னா,
அந்த திமுக பொதுக்குழு கடைசியில் நடந்ததுன்னு சொல்லிட்டேன் பாருங்கள், கைவிட்ட பொதுக்குழு, அதான் எனக்கு கடைசி பொதுக்குழு. அதுக்கப்புறம் நான் கட்சியை விட்டு விலகிட்டேன். அடுத்த நாளே இங்கே வீட்டுக்கு வந்து நான் கடிதம் எழுதி விலகிட்டேன். அந்த பொதுக்குழு நடந்த பொழுது நாகூர் அனிஃபா, நான், அந்த வெங்கலங்கிறவன், அவன் ஊர் அந்த மணிங்கிறவன், 3 பேரும் ஒரு அறையில் தங்கியிருந்தோம். அன்று இரவு நாங்கள் 3 பேருமே சாப்பிடல. இந்த திராவிட பேர் கைவிட்ட வேதனையில் யாருமே சாப்பிடல. விடிய காலம் ஒரு கடைக்கு ராயப்பேட்டையில் ஒரு நடுத்தரமான கடை, ஒரு கடையில் சாப்பிட போகிறோம். உள்ளே நுழையும் பொழுதே, வாடா மணி, என்னடா உன்னை பார்க்கவே முடியல, எங்கடா போனேன் அப்படின்னு கேட்டேன். அந்த பரிமாறுறவன், என்னடா பரிமாறுறவன் வாடா ஓடான்னு பேசுகிறான்னு கேட்டேன். உடப்ப எங்களுக்கு அவன் தான் வந்து பரிமாறினான். பரிமாறும் பொழுதும், என்னடா மணி ஒன்றும் பேச மாட்டேங்கிட்ட, என்ன பண்ணுறடா, என்ன ஒன்று, இங்கே தான் போகிறேன், இங்கே ஆளே 6 மாதம் ஆச்சு உன்னை பார்த்து இப்படிங்கிறான். இப்போ ஒன்றுமே பதிலே பேச மாட்டேங்கிறான். சரி, வெளியில் போனோடனே கேட்போம், இப்படி பேசுகிறானே எனக்கு. அப்படின்னா எனக்கு முன்னாடி நாகூர் அனிஃபாவை கேட்டார், ஏய்யா நீ ஒரு எம்எல்ஏ, நீ வாடா ஓடான்னு பேசுகிறேன், நீ வாட்டி பேசாமல் இருக்கிறப்ப. அது ஒன்றும் இல்லைன்னே, நாங்கள் 2 பேரும் வேறு ஒரு கடையில் சப்ளை பண்ணிக்கிட்டு இருந்தோம். அது இவனுக்கு நான் இப்போ எம்எல்ஏ ஆனதே அவனுக்கு தெரியாது, அதனால அவன் இப்படி பேசுகிறான். எதுக்கு சொல்ல வர்றேன்னா, அன்றைக்கு வந்து ஹோட்டலில் சப்ளை பண்ண வெங்கலமணி எம்எல்ஏ ஆக முடிஞ்சிச்சு. ஒரு சுப்பிரமணியத்தை சாதாரணமாக ஒரு புஞ்சப்புள்ளிப்பட்டி பேர் ஞாபகத்துக்கு ஒரு வெற்றி தோக்கடித்தான். பெரிய பெரிய ஆட்களெல்லாம் சாதாரண ஆட்கள் தோக்கடித்தான். டாக்டர் சுப்பராயன், திருச்செங்கோடு பேபி கந்தசாமின்னு ஒருத்தன், ஒரு பஸ்ஸு கண்டக்டர், அவன் தோக்கடித்தான். இப்படியெல்லாம் ஒரு நடந்த காலம் உண்டு திமுகவில். இன்றைக்கு அப்படி இல்லை, கோடிக்கணக்கில் பணம், அதெல்லாம் குமிஞ்சு உலக சுரங்கத்தை வாங்குறாங்கிறான், ஒரு தீவுகளை விலைக்கு வாங்குறாங்கிறாங்க, என்னென்னமோ இருக்குங்கிறாங்க. இவங்களுக்கு சொந்தமாக உலக பணக்காரங்களில் சேர்ந்துட்டாங்க. அந்த அளவுக்கு நாடு நாசமாக போச்சு. இப்போ அந்த திராவிட நாடு கோரிக்கையை கைவிட்டோம், இதெல்லாம் நீங்கள் சொன்னீங்க. இப்போ இவங்க வந்ததே வந்து என்ன சொல்லி வந்தாங்க, பிராமணர் அல்லாதார் இயக்கம், நான் பிராமின் மேனிஃபெஸ்டோனில் தான் அறிக்கையெல்லாம் கொடுத்தாங்க, பிராமணருக்கு எதிராக தான் வந்தாங்க. ஆனால் அப்படி வந்த அண்ணாதுரை அவர்கள், அந்த பாரம்பரியத்தில் வந்த அண்ணாதுரை அவர்கள் 62 தேர்தல் சமரசத்துக்காக ஜனசங்கத்தோட கூட்டணி போகிறாரு. 67 எந்த ராஜாஜி இந்திய திணிச்சாரோ, யார் குலக்கல்வியை கொண்டு வந்தாரோ, அந்த ராஜாஜி கூட தேர்தல் வெற்றிக்காக கூட்டணி போகிறாரு. இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? அன்றைக்கே 50-60 வருஷம் முன்னாடியே சமரசம் செஞ்சுருக்காங்க. 63 டிசம்பரில் கட்சியை விட்டு வெளியேறினேன். அந்த பொதுக்குழு 63 டிசம்பரில் நடந்தது. அப்போயே நான் வெளியேறிட்டேன். 63 கட்சியை விட்டு வெளியேறிட்டேன். அதுக்கு பின்னால் கட்சியில் மாறுதல். அதாவது அவங்க வந்து உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவோர். மேடை பேச்சுங்கிறது ஒன்றும், நடைமுறை வாழ்க்கைங்கிறது ஒன்றும். தொண்டர்களுக்கு அது தெரியாது, அறியாமல் அவங்க பேசுகிறதெல்லாம் உண்மையான நம்பி, நான்லாம் என் சொத்து அழிஞ்சது போனதுக்கான காரணமே அதான். அறியாமையில் இவங்க தமிழ்நாடு விடுதலைக்கு பாடுபடுவாங்கன்னு நம்பித்தான் நான்லாம் என் சொத்தை அழித்தேன். அதனால் அந்த மாதிரியான சூழ்நிலையில் அவங்கள அண்ணாதுரை வந்து ஒரு வடிகட்டின கோடைங்க. அவருக்கு வந்து ஒரு துணிச்சல் கிடையாது. இப்போ இந்திய எதிர்ப்பு போராட்டம், மாணவர் போராட்டம் 65 நடந்துச்சு இல்லையா? அதே இவங்க தான் சொல்கிறாங்க, திமுக தான் எடுத்து நடத்திச்சு, திமுகனால தான் இந்த போராட்டம். கேளுங்க, 38 இந்திய எதிர்ப்பு போராட்டம் தமிழ் அறிஞர்கள் நடத்துறது, அதை வந்து பெரியார் நடத்துறதாக போய் பிரச்சாரம் பண்ணுறாங்க. அவருக்கு அதில் சம்மந்தமே கிடையாது. கூட்டங்களில் பேசியிருப்பார், அண்ணாதுரை இருந்து பேசியிருப்பார். அந்த போராட்டத்தை ராஜகோபாலாச்சாரி வந்து பதவி விலகணும்னு காங்கிரஸுக்கு அமைச்சரவை ஒரு 8 மாகாணத்தில் அமைச்சர்களாக இருந்தாங்க. அந்த அமைச்சரவை வந்து விலகணும்னு சொல்லி தீர்மானம் போட்ட உடனே ராஜகோபாலாச்சாரி பதவி விலகினார். இந்த இந்தியப்புக்கு இதில் வந்து ஈவேராவுக்கு எந்த பதவியும் கிடையாது. இவர் ஒரு அறிக்கை கொடுக்குறார், இந்திய எதிர்ப்பு போராட்டம் நிறுத்தப்பட்டது அப்படின்னு ஒரு அறிக்கை கொடுக்குறாரு. எப்போ 38 அறிக்கை கொடுக்குறாரு. கொடுத்த உடனே இந்த டாக்டர் தர்மாம்பரன், அவருக்கு பெரியார் பட்டம் கொடுத்தாங்க பாருங்க, அவங்களும் ஈழத்தடிகளும் கண்டன அறிக்கை கொடுக்குறாங்க. போராட்டத்தை நிறுத்த சொல்கிறதுக்கு இவர் யார், இவருக்கு அதில் என்ன சம்பந்தம், போராட்டம் தொடரும், அதிகாரபூர்வமாக அரசாங்கம் இந்தி திருப்பை கைவிட்டால் ஒழிய போராட்டம் இருக்காதுன்னு அறிக்கை கொடுத்துட்டு போராட்டம் தொடருது. அப்புறம் வந்து அவங்க அரசாங்கத்திலே திருப்பி இது பண்ணிக்கிறாங்க, போராட்டம் நின்று போதுன்னு வச்சுங்க. இது 38 போராட்டத்தினுடைய நிலைமை. அதில் எந்த பங்கும் கிடையாது அவருக்கு. அது தமிழ் அறிஞர்கள் நடத்தின போராட்டம். 65 மொழி போராட்டம் மாணவர்கள் நடத்தின போராட்டம். அந்த மாணவர்களில் பெரும்பாலும் திமுக மாணவர்கள்ங்கிறது மறுக்க முடியாது, அது உண்மை. ஆனால் அந்த போராட்டம் உச்சகட்டமாக இங்கே திருப்பூர், பொள்ளாச்சி,
அந்த பகுதியில் உச்சகட்டமாக போய் ஒரு எஸ்ஐ பெட்ரோல் ஊற்றி கொளுத்தி விட்டாங்க. அதனுடைய விளைவு 200-300 பேரை சுட்டு தள்ளிட்டாங்க. அதுக்கு பின்னால் அண்ணாதுரைக்கு ஒரு அச்சம் வந்துருச்சு. அவர் மாணவர் தலைவர்களை அந்த எல் கணேசன்லாம் இப்போ மாணவர் தலைவர் இங்கே கூப்பிட்டு இந்த போராட்டத்தை உடனே நிறுத்த சொல்லி, அவருக்கு என்ன அச்சம் வந்துருச்சுன்னா, கட்சியை தடை பண்ணிடுவாங்க இந்த மாதிரி பண்ணால் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டத்தை மாணவர்கிட்ட சொல்லி நிறுத்த சொல்லி அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். அவர் பாட்டு கேட்டு போயிட்டார். போராட்டம் நிற்கவுள்ள ஒன்றும் இல்லை. 2 நாள் பார்த்தாரு, நிற்கலை. இப்பொழுது நடைபெறுகிற இந்திய எதிர்ப்பு போராட்டத்திற்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு அறிக்கை கொடுத்தது அண்ணாதுரை. அந்த ஆவணங்கள்லாம் இருக்குதா ஐயா? தாராளமாக பத்திரிகை வந்தது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் எல்லாத்தையுமே மூடி மறைக்கிறாங்க. வெளிப்படையாக அறிக்கை கொடுத்தவர் நான் சொல்கிறேன். ஈழத்தடிகளுடைய அறிக்கையை வெளியிட மறுத்தவர் ஈவேரா. இந்த போராட்டத்தை கைவிட சொல்லி மாணவர்களை சொன்னது அண்ணாதுரை. இந்திய எதிர்ப்பு போராட்டத்திற்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு அறிக்கை கொடுத்ததும் திமுக. 300-400 பேரை சுட்டுக்கொண்ட பக்தவஸ்தலத்துக்கு மணிமண்டபம் கட்டினது கருணாநிதி. ஈகிகள் அந்த போராட்டத்தை தாளபதி நடராஜன் 38, அதுக்கப்புறம் இந்த மொழிப்போரில் 65 மொழி போராட்டத்தில் எத்தனை பேர் இங்கே இறந்துருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் எந்த நினைவு சின்னம் எடுப்பணும்னு நினைவு இல்லை. இன்னைக்கு வரைக்கும் இல்லை. இன்றைக்கு வரையும் கிடையாது. ஆனால் பக்தவஸ்தலத்துக்கு மணிமண்டபம் கட்டுறான். அப்போது உங்களுடைய நினைவு என்ன, உங்களுடைய செயல்பாடுகள் என்ன? என்ன பண்ணாலும் தமிழ்நாட்டு மக்கள் நம்மளை எதிர்த்து கேட்க மாட்டாங்க, ஒன்றும் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை. இப்போ கொஞ்சம் தமிழ் தேசியங்கிறது வளர்ந்த உடனே அவங்களுக்கு இப்போது சீமான் மேலேயும் மணியரசன் மேலேயும் தான் கடுமையான கோவத்தில் இருக்காங்க. வேறு யாரை பற்றியும் அவங்களுக்கு கவலை கிடையாது. ஏன்னா எல்லோரும் அவங்களோட ஒரு இப்போ கம்யூனிஸ்ட்டுக்கெல்லாம் ஒரு சீட்டு 1 கோடி ரூபா. போ 1 கோடி இங்கேயா 10 கோடி 15 கோடி சொல்கிறேன். எனக்கு தெரியாது. அதோட கம்யூனிசம் முடிஞ்சு போச்சு. லெனின் சொல்கிற லெனினுடைய கம்யூனிஸ்ட் கொள்கைக்கு இங்கே இருக்கிற கம்யூனிஸ்ட் சம்மந்தமே கிடையாது. லெனின் அவர் ரஷ்ய மொழிக்காரர். அந்த ரஷ்ய மொழி ஆதிக்கம் செலுத்தக்கூடாதுன்னு சொன்ன ஒரு லெனின். மொழி ஆதிக்கக்கூடாது, சிறுபான்மை மொழிகளை நம்ம மதிக்கணும், அந்தந்த மாநிலங்களாக அந்த மொழி தான் ஆட்சி மொழி அவர்னு சொன்ன ஒரு லெனின். இவங்க திமுககாரனோட கூட்டு சேர்த்துக்கிட்டு என்ன வேணாலும் பண்ணுறாங்க, எதோ பண்ணுறாங்க. கொள்கை கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஈவேராவை பொறுத்த மட்டும் பார்ப்பன எதிர்ப்புங்கிறது அடிப்படை கொள்கைன்னு எல்லாரும் அவரை ரொம்ப நம்புகிறாங்க. அதே மாதிரி பெண்களுக்கு பெண் உரிமைக்கு பாடுபடுறவர்னு அவரை நம்புகிறாங்க. பார்ப்பன எதிர்ப்புங்கிறதும் போலித்தனம். பாம்பையும் பார்ப்பனையும் கண்டால் பாம்பை அடிக்காத பார்ப்பனனை அடின்னு சொல்கிறவன் இருந்தார் ஈவேரா. 57 தேர்தலில் டிடி கிருஷ்ணமாச்சாரி காங்கிரஸ் சார்பில் நிற்கிறார் திருச்சென்னையில் பார்லிமெண்ட்டில். எதிர்த்து நிற்கிறது யாருன்னா சண்டே அப்சர்வர் பாலசுப்ரமணியம்னு நீதி கட்சிக்காரர். இந்த அண்ணாதுரைக்கெல்லாம் முன்னாடி ஆசிரியர் மாதிரி சண்டே அப்சர்வர் ஆங்கில பத்திரிகை நடத்துகிறவர். வடநாடு சுற்றுப்பயணம் ஈவேரா போகும்பொழுது மொழிபெயர்ப்புக்கு அவரைத்தான் கூட்டிகிட்டு போவார். அவர் நீதி கட்சியை சேர்ந்தவர், மிகப்பெரிய. இவருக்கு ஆங்கிலம் தெரியாதோ? இவருக்கு எனக்கு சங்க இலக்கியங்களை படிக்க தெரியாதுங்க. சும்மா மேம்போக்கா அந்த புராண பராசங்க இந்த ராமாயணம் மகாபாரதத்தை கேள்விப்பட்டு அந்த கதாபாத்திரங்களில் உள்ளதை வச்சுக்கிட்டு பேசுகிற உடனே தவிர இவங்க எதுவும் படித்தவே கிடையாது. ஏதாவது சங்க இலக்கியம் படிக்க தெரியுமா? ஒன்றும் படிக்க கிடையாது. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அண்ணாதுரை படித்தாலும் சங்க இலக்கியங்கள் தெரியாது. ஒரு சங்க இலக்கியங்களை பற்றி, திருக்குறளை பற்றி அவர் ஒரு நூல் எழுதி காட்ட சொல்லுங்க. 200 புத்தகத்துக்கு மேலே எழுதியிருக்கான். அவனை போய் தமிழறிஞர்னு எப்படி ஒத்துக்கிறது என்ன? அதனால் சண்டே பாலசுப்ரமணியம் நீதி கட்சிக்காரர் அவரை எதிர்த்து நிற்கிறார். அப்போது இந்த ஈவேரை யாரை ஆதரிக்கணுங்க? கொள்கைவாதி. நீதி கட்சிக்கு தலைவராக வேறு இருக்கிறான், தலைவராக இருந்தவன். இப்போ யாரை ஆதரிக்கிறான்? டிடி கிருஷ்ணமாச்சாரி பாப்பானை ஆதரிக்கிறான். காங்கிரஸில் நிற்கிற டிடி கிருஷ்ணமாச்சாரியை ஆதரிக்கிறான். தஞ்சாவூரில் மாவூர் சர்மாங்கிற பாப்பானை ஆதரிக்கிறான். திருச்சியில் ஸ்ரீரங்கம் பாப்பானை ஒருத்தனை ஆதரிக்கிறான். காஞ்சிபுரத்தில் அண்ணாதுரை எடுத்து சீனிவாசையர்னு ஒரு டாக்டர் என்ன அவனை ஆதரிக்கிறான். அப்போ இவனுக்கு என்ன கொள்கை? திருமணம் பண்ணிக்கிறதே பெண்களை அடிமைப்படுத்துறதுன்னு சொல்கிறவன். சமயக்கட்டை உடைக்கணும், தாலியாக இருக்கணும். அதாவது பெண்கள் யார்கிட்ட வேணால் போகலாம், யார் வேணாலும் யார்கிட்ட வேணால், ஆடு மாடு மாதிரி. அவனுடைய அடிப்படை கொள்கை என்னென்னா ஈவேராவுக்கு குடும்ப வாழ்க்கையை ஏற்றுக்கொண்ட ஆள் இல்லை தான். பெண்கள் ஆண்கள் யார் வேணாலும், ஒரு பெண்ணு, ஒரு குடும்ப பெண்ணு தன்னுடைய கணவன் தவறான முறையில் ஒரு பெண்ணிடம் போனால் இந்த பெண் 2 ஆண்களிடம் போக வேண்டும்.
அப்படின்னு அறிவுரை சொன்னவன் இவரை கட்டிக்கிட்டு அழுகிறாங்க தமிழ்நாட்டில். தலைவர்னு தூக்கி வச்சுட்டாடுறான். இப்போ முற்போக்கான பெண்ணுக்கு என்ன அடையாளம்னா கர்ப்பப்பை எடுத்துடுறோம். கர்ப்பப்பை எடுத்துட்டு அப்புறம் என்னடா ஆகுறது உற்பத்தி? அவர் தான் பெரிய அறிவாளியாக பெரிய விவரம் பெரியாராம். கொஞ்சம் கூட அதாவது என்ன ஆகும், எந்த கொள்கையிலையும் ஒரு இது கிடையாது. ஒன்றுக்கும் முரண்பாடு தான். ஒரு நாளைக்கு தமிழர் இருக்கேமா, அடுத்து ஒரு ஆண்டு கழித்து இப்போ தமிழ்நாடு என்ன வழிமொழிஞ்சவன் தானே. நம்ம 38ல் 40 திருவாரூர் மாநாட்டில் போய் திராவிட இருக்கேன்ட்டான், மாற்றிட்டான். இப்படி அடிக்கடி எதாக இருந்தாலும் மாற்றுறது தான். பாப்பாடை இது பண்ணால் அப்புறம் பாப்பாடத்துக்கு எலெக்ஷனில் ஒர்க் பண்ணுறேன். அப்புறம் என்ன உனக்கு கொள்கை இருக்குது? பெண் உரிமை சொல்லி பெண்களை பற்றி எவ்வளோ இந்த துணிமணியெல்லாம் ஏன் விலை ஏறி போச்சுன்னா அந்த பறச்சியெல்லாம் ரவுக்க விட ஆரம்பிச்சுட்டா, அதனால தான் துணிமணி விலை ஏறி போச்சுட்டு சொன்னேன். கோயம்புத்தூரில் ஒரு இடைத்தேர்தல் நடந்துச்சு. வெள்ளைக்காரன் இருக்கிற காலத்திலேயே சுதந்திரம் கொடுக்கறதுன்னு முடிவு பண்ணிட்டான். ஒரு இந்தியர்கள் ஆட்சி அமைக்கணுங்கிற முறையில் வரும்பொழுது ஒரு தேர்தல் நடந்துச்சு. அந்த 46 தேர்தலில் காந்தி என்ன நினச்சாருன்னா, ஜின்னாவை பிரதமர் ஆக்கிட்டோம்னா இந்த முஸ்லீம்கள் பிரியாமல் போக பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி விரும்பினார். அதுக்கு நேரு ஒத்துக்கிறல. பதவி நம்மளை விட்டு போச்சுட்டு அப்புறம் திருப்பி கிடைக்காது அப்படின்ட்டு அவர் அதெல்லாம் நான் ஒத்துக்கிற முடியாது அப்படின்னு அவரே தான் வரணும்னு வந்துட்டார் வச்சுக்கோங்க. காந்தி விரும்பினது நடக்கலை. அந்த 46 இடைத்தேர்தலில் கோவை மாவட்டத்தில் நாயக்கர்களுக்கு நாமம் போட்டு விட்டுட்டார். கவுண்டர்கள் மற்ற அவங்களுக்கு தான் சீட்டு கொடுத்துருக்காங்களாம் தேர்தலில் நிற்கிறது. நாயக்கர்களுக்கு ஒரு சீட்டு கூட கிடைக்கலையாம், தேர்தல் நிற்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கலையாம். நாயக்கர்களுக்கு நாமம் போட்டு விட்டுட்டார் அப்படின்னு ஜாதிக்கு பரிந்து எழுதினவன், அறிக்கை கொடுத்தவன் குடியரசு பத்திரிகையில் ஈவேரா. இதெல்லாம் அவங்க பத்திரிகையிலே இருக்குது, புத்தகத்திலே இருக்குது, ஆனமுத்து வெளியிட்ட புத்தகம்லாம் இருக்குது. அப்புறம் என்ன ஆதாரம் வேணும்? இப்போ 1938 அந்த மொழி போராட்டத்தில் ஈவேரா ஒரு சக பங்கேற்பாளராக வந்தார் அப்படின்லாம் நீங்கள் சொன்னீங்க. அதே மாதிரி இந்த 65 மொழி போராட்டத்தை காலிப்பயலுக்கு அதுதாங்க கேட்க வந்தேன். காலிப்பயலுக்கு கழகம்னு சொன்னவன் அதான். இப்போ அதுதான் கேட்க வந்தேன். இப்போ 38 மொழி போராட்டம் அப்படின்றது இந்திய பள்ளிக்கூடங்களில் ஒரு பாடமொழியாக மெட்ராஸ் மாகாணத்துக்குள்ள அன்னைக்கு பிரீமியராக இருந்த ராஜாஜி கொண்டு வந்தது. 64 மொழி போராட்டம்ன்றது இந்தியாவினுடைய ஆட்சி மொழியாக இந்தியா கொண்டு வருது. அப்ப 38 மொழி போராட்டத்தில் சக பங்கேற்பாளராக கலந்து கொண்ட ஈவேரா இன்னைக்கு இந்தியாவினுடைய ஆட்சி மொழியாகவே இப்ப நம்ம தேர்வு எழுதுறதா இருந்தாலும் சரி, எதா இருந்தாலும் சரி, இந்தியில தான் எழுதணுன்ற கட்டாயத்தை அன்னைக்கு நேரு அரசு கொண்டு வந்துச்சு. அப்ப அந்த போராட்டத்தை இவர் ஏன் ஆதரிச்சாரு? ஆளு ஏத்துக்கிறவே இல்லை. இது காலிப்பு கழகம். இந்த போலீஸ்காரைக்கு துப்பாக்கி எதுக்கு வச்சிருக்கான்? பூ போடவா? 4 காலிப்பயர்களுடைய சுட்டு தள்ளி இருந்தால் அந்த போராட்டத்தின் அளவுக்கு போகுமா? அதான் கேட்குறேன். ஏன் அந்த மாறுதல்னு கேட்குறேன். 38ல் மொழி போராட்டத்தை ஆதரிக்கிறாரு, 65ல் மொழி போராட்டத்தை எதிர்க்கிறாரு. ஏன் அந்த மாறுதல்? மொழி போராட்டத்தை ஆதரித்தால பெரிய பங்களிப்புலாம் ஒன்றும் இல்லை. பங்களிப்புன்னு இல்லை, ஒரு பேரளவுக்காவது ஒரு ஆதரவுன்ற நிலைப்பாட்டில் இருந்தார்ல. காங்கிரஸ் ஆதரிக்கிறான். அப்போ 65ல் காங்கிரஸ் இவர் ஆதரிக்கிறாரு. ஆமாம். வல்லரசுடைய போக்கு ஒரு தனி போக்கு. நீங்கள் ஒரு பாராளுமன்றத்தில் ஒரு தடவை பேசும்பொழுது கொஞ்சம் நேரம் கூடுதலாக பேசுகிறாரு. அவருக்கு கூடுதல் நேரம் கொடுப்பாங்க, ஏன்னா அவர் நல்லா பேசக்கூடியது. இருந்தாலும் கொஞ்சம் கூடுதலாக நேரம் பேசினோடனே நேரு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு நிறுத்துக்கங்கிறாரு. அது உங்களுடைய வேலையில் நீங்கள் உட்காருங்கங்கிறாரு. யார் இவர்? சாதாரண ஒரு எம்பி புதுக்கோட்டை. அவர் கட்சி பலமெல்லாம் ஒன்றும் கிடையாது, தனிப்பட்ட சுயேட்சை. அவர் அது உங்கள் இதில் அது சபாநாயகர் சொல்ல வேண்டிய வேலை சொல்கிறத நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, உட்காருங்க அப்படிங்கிறார். அது வல்லத்தரசு. அப்படிப்பட்ட ஒரு துணிச்சலான நாள். இந்த மன்னர்களை எல்லாம் என்னென்ன பேச்சு பேசுவாருக்கிறியா? அடே அம்மா, ஏடா பிளாவடியில் மாடு வச்சுக்கிட்டு தெரிஞ்ச பசங்கள்லாம் மன்னர்கள் நாங்கள் ஏற்றுக்கணுமா அப்படின்பாரு. ஐயோ, பெரிய பெரிய ஒரு மாதிரி துணிச்சலான ஆள் பார்க்க முடியாது. இப்போ ஈவேராவை பொறுத்த வரைக்கும் அந்த நாயக்கர்கள் நாமம் சாத்தப்பட்டோன்ற அந்த இதெல்லாம் எழுதுனதா சொன்னீங்க. அந்த ஜாதிகரண இதுல இன்னொன்று முக்கியமா பேச வேண்டியது கீழ்வெண்மணி படுகொலை. அதுல என்ன நிலைப்பாடு? வெளிப்படையாக கோபாலகிருஷ்ணன் நாயுடு வெளிப்படையாக ஆதரிச்சான். நீங்கள் திமுக அண்ணாதுரை ஆட்சிக்கு வந்த உடனே நடந்த சம்பவம் தானே. அப்போ கோபாலகிருஷ்ணன் நாயுடு அந்த நாயுடு தானே ஆதரிச்ச ஈவேரா. இல்லை, அதில் என்ன நடந்துச்சு? அதில் கம்யூனிஸ்ட் மேலேயும் இவர்கள் பழி சொல்கிறார் ஈவேரா. கம்யூனிஸ்ட் பையன் எல்லாத்தையும் தூண்டி விடுறான், இவன் தான் உனக்கு தேவையான நீ தனியாக போராட வேண்டியது, கம்யூனிஸ்ட் பையிலையும் சேர்த்துக்கிற. மராசாரிகள் நாயுடு ஆதரிக்கிறான். தாழ்த்தப்பட்டவர்களெல்லாம்
உள்ளபடி இவங்க எல்லாம் நம்பி இது பண்ணுறானே தவிர உண்மை ஆதரிக்கக்கூடாது. அவங்க சமூகத்தில் ஒரு பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா அதுக்கு கொதித்து எந்த எழுதணும் இல்லையா, அந்த மாதிரியான எண்ணங்கள்லாம் அவங்களுக்கு வர்றது கிடையாது. வெறும் அம்பேத்கரை கட்டிக்கிட்டு அழுக வேண்டியது. அம்பேத்கர் மொழி மாநில பிரிவினைக்கு எதிர்ப்பாக இருந்தாள், வெள்ளைக்காரங்களுக்கு ஆதரவாக இருந்தாள், இந்தியா முழுமைக்கும் இந்தியே வரணும்னு சொன்னார். ஒரே ஆள் மொழி மாநில பிரிவினை எதிர்த்தாள். அவரை கட்டிக்கிட்டு இங்கே உள்ளவங்க போகிற அழுகிறான். வேறு ஒடுக்கப்பட்டவர்களுக்கு பாடுபட்ட எத்தனை பேர் இருக்காங்க, அவங்கள பேசு. சரிங்க, இப்போ அன்னைக்கு தொட்டு இப்போ 69ல் 67 ஆட்சியை பிடிச்சது தொட்டு திமுக, அதுலேருந்து அதிமுக, அப்புறம் அங்கேருந்து மதிமுக, தேமுதிக எல்லாம் அப்படி இந்த திராவிட கட்சிகள், திராவிட அரசியல் இதிலே தான் தமிழர்கள் மூழ்கி கிடக்குறாங்க. ஒரு பக்கம் திரை கவர்ச்சி, இன்னொரு பக்கம் திராவிடம், இப்படி மூழ்கி கிடக்குறாங்க. குறிப்பாக 2009 நம்ம பெரிய ஒரு பின்னடைவை சந்திச்சோம் இல்லையா? 2009க்கு அப்புறம் தான் நமக்கு இந்த தமிழ் தேசிய உணர்வே தலைவர். நான் அங்கே தான் கேட்க வரேன். இன்னைக்கு இந்த தமிழ் தேசியத்தினுடைய எழுச்சி தமிழர்களுடைய இளைஞர்கள் மத்திய, குறிப்பாக என்ன மாதிரியான இளைஞர்கள் மற்ற இளைஞர்கள் கிட்ட எல்லாம் போயிட்டு இருக்குது. ஒரு காலத்தில் ஜோல்னா பைக்குள்ளேயும் அரங்கத்துக்குள்ளேயும் உறங்கி கிடந்த தமிழ் தேசியம் இன்னைக்கு பட்டி தொட்டி எங்கும் பேசப்படுது. தமிழ்நாடு முழுமைக்கும் தமிழ் தேசியம்னாலே பரவி இருக்குதுல்ல. இதை எப்படி பார்க்குறீங்க? பரவி இருக்குது, வரவேற்கத்தக்கது தான். ஆனால் அந்த தேர்தல் கூட்டணின்னு திமுக கூட்டணி வச்சுக்கிட்டு இது பண்ணுற பாருங்க. திமுக இப்போ தனித்து நின்னா ஒரு சீட்டு கூட வர முடியாது. அவன் கூட்டணி இப்போ கம்யூனிஸ்ட்காரர்கள், முஸ்லீம் லீக்கு, அப்போ இப்படிட்டு எல்லா கட்சிகளும் கூட்டு சேர்ந்து அவனை கொண்டு வந்துடுறாங்க. இந்த அதிமுக காரணம் ஒற்றுமை இல்லாமல் பிளவுபட்டதுனால அவனுக்கு அது ஒரு வாய்ப்பாக போச்சு. இப்போ எம்ஜிஆர் இருக்கும் பொழுதோ ஜெயலலிதா இருக்கும் பொழுதோ அவனால் வர முடியலை. 10 வருஷம். ஆமாம். இதை பிரித்து விடுறதுக்கே இப்போ பிஜேபியாக இருக்கட்டும் அல்லது திமுக, பிஜேபி திமுக ஒன்று தான். எல்லாம் அவங்க என்ன எல்லாம் கூட்டணி வச்சு கொண்டாடுறவங்க, எல்லாம் ஒன்றா இருந்தவங்க தானே. அதனால் அவங்க அந்த ஒற்றுமை இல்லாததுனால இப்போ ஏடிஎம்கிற ஒற்றுமையாக இருந்தாங்க. இப்போ இன்றைக்கும் திமுக வர விடாமல் பண்ண முடியும். பழனிசாமி அதை திட்டமிட்டு தான் செய்கிறான். அது கருணாநிதிக்கே இதில் பங்கு இருக்குது. கருணாநிதி குடும்பத்துக்கே இப்போ ஸ்டாலினுக்கே பங்கு இருக்குமோன்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது. ஒருவேளை பழனிசாமி அவனுக்கு கூட்டம் வரமோன்னு கூட சந்தேகமாக இருக்குது. ஏன்னா இந்த தினகரன், சசிகலாவோ, பன்னீர்செல்வம் 3 பேரையும் அதிமுகவில் சேர்த்தா திமுக வர முடியாது. புரியுங்களா? அது சேர விடாமல் தடுக்கிறது திமுக தான். சேர்ந்தான்னு திமுக வர முடியாது. அவன் பிஜேபிக்காரனுக்கு அவனுக்கு கட்சிகளை உடச்சி விட்றாதான் அவங்களுக்கு அதை பற்றி எல்லாம் கவலை கிடையாது. அவன் எல்லா கட்சியும் உடச்சி விடலாம் பண்ணிடுவாங்க. அது நமக்கு உள்ள சூழ்நிலை வேதனை என்னென்னா, இப்போ நீங்கள் ராமன் கட்சியில் எல்லா தொகுதியும் நிற்கிறீங்க. ஆனால் ஒரு தொகுதியிலையும் வர முடியாத சூழ்நிலை. ஏன்னா நம்ம தனித்து கூட்டணியோடு அவங்க நிற்கிறதுனால அவன் வர்றான். பணம் ஒரு பக்கம் ஓட்டு காசு கொடுக்குறாங்க. எல்லா கூட்டணிங்கிறது மாத்திரமில்ல, பணம் எல்லாத்துக்கும் சேர்த்து தான் அவங்களுக்கு வருது. நமக்கு நம்ம அது மாதிரிலாம் செய்ய முடியாது. ஆனால் என்னென்னா நம்ம அடிப்படையில் என்ன பண்ணணும்னா, எம்எல்ஏக்களாக வர முடியலைன்னாலும் அந்தந்த ஊர்களில் உள்ள ஊராட்சி மன்றத்துக்கு பற்றிய பஞ்சாயத்து யூனியன் பஞ்சாயத்து தலைவராகவோ அல்லது இந்த 3 பஞ்சாயத்துக்கு ஒரு கவுன்சிலர், 5000க்கு ஒரு கவுன்சிலர், 50000க்கு ஒரு மாவட்ட கவுன்சிலர், இப்படிலாம் இருக்கு பாருங்க. இந்த மாமன்ற உறுப்பினர் பதவிகளை கைப்பற்றுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. எம்எல்ஏ இப்போ தனித்திருந்து வர முடியாது. இப்போ நாம் தமிழ் கட்சியிலேயே இந்த புதுக்கோட்டையில் ஒரு வார்டில் கூட நாம் தமிழ் கட்சி வார்டு கவுன்சிலர் கிடையாது. ஒரு அமமுக இல்லவே இல்லைங்க, அதில் கூட ஒரு கவுன்சிலர் இருக்கேன். புரியுங்களா? அதனால் நீங்கள் என்னென்னா உங்கள் தலைவர்கிட்ட சொல்லி இந்த உள்ளாட்சி தேர்தல் இருக்குது பாருங்கள், அதில் கவனம் செலுத்தி உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் உங்கள் ஊர் பஞ்சாயத்து போர்டில் நில்லுங்க, இல்லாட்டி அந்த 5000க்கு நில்லுங்க. உள்ளாட்சி தேர்தல்களில் நம்ம கைப்பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட வலிமையை சேர்க்கணும். தமிழ் தேசியத்தை அதன் மூலம் தான் நம்ம கொண்டு ஒரு வலிமையாக்கணும். இதுதான் ஒரே ஒரு கேள்வியா? இப்போ நவம்பர் 1 தமிழ்நாடு நாள் முடிஞ்சுது. இப்போ இது தமிழ்நாடு மொழிவாரி மாகாணமாக பிரிக்கப்பட்ட நாள்ன்றதை நம்ம இதை கொண்டாடுறோம். ஆனால் இதை எல்லா மாநிலங்களையும், கர்நாடகாவில் இருக்கட்டும், அது மாதிரி கேரளாவில் இருக்கட்டும், இவங்கெல்லாம் கொண்டாடுறாங்க. ஒரு காலத்தில் சம்யுக்த கன்னடம்னு கேட்டாங்க, ஐக்கிய கேரளம்னு கேட்டாங்க. ஆனால் தமிழ்நாட்டினுடைய பகுதியெலாம் நம்ம இழந்தோம்.
இப்போ இதை அடிப்படையாக வச்சுட்டு என்ன சொல்றாங்கன்னா, நவம்பர் 1 தமிழ்நாடு நாள் கொண்டாடக்கூடாது, அண்ணாதுரை பேர் வச்சனால தான் வந்து கொண்டாடணும் அப்படி. உண்மையிலே அண்ணாதுரை வந்து தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடுன்னு அவர் தான் பேர் வச்சாரா, அந்த நாள தான் கொண்டாடணுமா? உங்களுடைய பதில் என்ன? ஏங்க, ஒரு குழந்தை பிறந்த தேதியை தானே சொல்லுவாங்க. 1 மாதம் கழித்து பேர் வைக்கலாம், 2 மாதம் கழித்து பேர் வைக்கலாம், 3 மாதம் கழித்து பேர் வைக்கலாம். அந்த பேர் வச்சதை வந்து பிறந்த நாள்னு சொல்லி கொண்டாடுவாங்களா? மாட்டாங்க. அதாவது நவம்பர் 1 இவங்க கொண்டாடினா என்ன ஆகும்னா, அந்த எல்லை போராட்டங்களில் ஈடுபட்ட மாப்போசியோ, திருத்தணி போராட்டம், இங்கே தெற்கெல்லை போராட்டம், நேசமணி, இவங்களுடைய பேர்கள்லாம் மேடையில் பேசப்படும். அப்போ பேசும் பொழுது திராவிடம்ங்கிறதுக்கு அது பாதிப்பு. அப்போ தமிழ் தேசியத்துக்கு அது வந்து ஒரு வலிமை தேவை. அதனால் அந்த 1ஆம் தேதியை குறிப்பிட்டாக்க நமக்கு பாதிப்பு அப்படிங்கிறதுனால திட்டமிட்டு இவங்க இந்த எல்லை போராட்டத்தில் இவங்களுக்கு எந்த பங்கும் கிடையாது. எந்த பக்கம் கிடையாது. அது எல்லை போராட்டத்தில் அவன் ஈவேரா வந்து தெய்வகுலம் பெருமாடு வந்து அது மலையாளிகளுக்கு திட்டமானது அப்படின்னு சொன்னவன். தெய்வகுலம் பெருமாடு நெல்லை எங்கள் எல்லை, குமரி எங்களுக்கு தொல்லை. அவன் இன்னும் சொல்ல போனால் சுதந்திரமே எங்கள் இந்தியாவுக்கே சுதந்திரம் வேண்டாம், நீ தான் இருக்கணும்னு வெள்ளைக்காரனை சொன்னவன். அப்படியே கொடுத்தாலும் நீ மற்ற இடங்களுக்கு கூட தமிழ்நாட்டுக்கு நீ தான் ஆளணும் அப்படின்னு சொன்னவன் ஈவேரா. தமிழ்நாட்டுக்கு எங்களுக்கு வேண்டாம். இன்னைக்கு அவர் தான் தமிழ்நாட்டினுடைய தந்தை பெரியார்னு சொல்லிட்டு திரிகிறாங்க. ஒன்றுமேங்க, அவன் என்ன சொல்லலை, சுதந்திரமே வேண்டாம்னு சொன்னவங்க. ஆகஸ்ட் 15 கருப்பு நாள் தலையங்க எழுதினவர். அதான் இது அந்த கேள்வி தான் நான் வர்றேன். தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடுன்னு அண்ணாதுரை தான் பேர் வச்சாரா? அப்படி தீர்மானம் பேர் வச்சது ஏங்க, தமிழ்நாடுன்னு பேர் வச்சு அது தமிழ்நாடு நாளுங்கிறது நவம்பர் 1ங்கிறது அது பொதுவாக தமிழர்கள் அது கொண்டாட வேண்டிய நாள். இவங்க தீர்மானம் கொண்டு போன நாளுக்கு அதுக்கு சம்பந்தம் என்ன? தமிழ்நாடுன்றதை சட்டமாக்கினார், மெட்ராஸ் மாகாணம் வந்து சட்டமாக்கினார். அது குழந்தை பிறந்த தேதி தான் கணக்கே தவிர குழந்தைக்கு பேர் வச்ச தேதியாக கணக்கு பண்ணுவான். அது பொருத்தமில்லை. அவங்க இந்த பேர்கள்லாம் வெளியில் தெரியக்கூடாது. இப்போ நீங்கள் இப்போ வாவுசி நம்ம சொல்கிறோம்னா வாவுசி பேரெல்லாம் தெரிஞ்சாக்கா அது நல்லது இல்லை. மூடி மறைச்சிட்டாங்களே. அதனால தான் அவங்க தவறான ஆட்களை எல்லாம் சுட்டி காட்டி ஈவேரா மாதிரி அந்த மாதிரி ஆட்களை தான், அம்பேத்கர் அந்த மாதிரி ஆட்களை சுட்டி காட்டும். சரிங்க. இப்போ நீதி கட்சி தொடங்கி கிட்டத்தட்ட ஒரு 80-100 ஆண்டு கால வரலாறு உங்களுடைய அனுபவத்திலிருந்து நிறைய செய்திகளை வந்து பகிர்ந்துட்டீங்க. கட்டாயமாக தமிழ் தேசியத்தை பின்தொடரக்கூடிய தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழர்களுக்கும் நெடுமாறன் வந்து திமுகவை ஆதரித்து போன ஆண்டு அந்த தேர்தலில் ஒரு அறிக்கை, ஒரு தீர்மானம் போட்டு திமுக கூட்டணி ஆதரிக்கிறன்னு தீர்மானம் போட்டார். அது வழி நான் அந்த கட்சியில் தான் இருந்தேன். அடுத்த நாளே ஒரு கண்டன கடிதம் அவருக்கு எழுதிட்டு நான் வந்து கட்சியை விட்டு விலகிட்டேன். இப்போ நான் எந்த கட்சியும் கிடையாது, ஒரு தமிழ் தேசியம். சரிங்க. அப்போ தமிழ் தேசியம் குறித்து நிறைய நீண்ட செய்திகளை வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. ஒரு 100 ஆண்டு கால ஒரு வரலாறு நீதி கட்சி தொடங்கி இப்போது வரைக்கும் பகிர்ந்துக்கிட்டீங்க. இதில் முக்கியமாக நம்ம இன்னொரு இறுதியாக ஒரே ஒரு செய்தியை மட்டும் பேசிடலாம். செக்கிழுத்த செம்மல் தன்னுடைய இளமையை முழுமைக்கு நாட்டினுடைய விடுதலைக்காக பாடுபட்டவர். அதிலேயே அதுபோக தன்னுடைய சொத்துக்களை வந்து இழந்தவர், தன்னுடைய வழக்கறிஞர் தொழில் வந்து பாதிக்கப்பட்டு இறுதியில் மன்னனை விட்டு அவங்க தாத்தா வழக்கறிஞர், பெரியப்பா வழக்கறிஞர், இவங்க அப்பா வழக்கறிஞர், இவர் வழக்கறிஞர், குடும்பமே வழக்கறிஞர் குடும்பம். அவ்வளோ பாரம்பரியத்தில் வந்த வஉசியை பற்றி உங்களுடைய பார்வையை மட்டும் நம்மளுடைய உறவுகளுக்கு பயிருங்க. நம்ம நேர்காணலில் இறுதி செஞ்சிடலாம். இந்தியாவுடைய காங்கிரஸில் தொடக்க கால தலைவர்களில் தலை சிறந்த தலைவர் யாருன்னு கேட்டால் அங்கே வடக்கே திலகர், இங்கே வஉசி. ஏன்னா அது வரலையும் இந்த காங்கிரஸ் கட்சி உருவாக்குனதே வெள்ளைக்காரன். அவன் ஒரு கோரிக்கை வைக்கிற கட்சியாக வச்சு அதை சில தீர்மானத்தை நிறைவேற்றி அவங்களுடைய அமைதிப்படுத்திடணும் அப்படிங்கிற இதில் ஆரம்பித்தது. வெள்ளைக்காரனே காங்கிரஸ் கட்சிக்கு தலைவராகவும் இருந்திருக்கான். அதனால் அந்த காங்கிரஸ் கட்சி எப்போ வந்து ஒரு சிவராஜ்யம் எங்களுக்கு பிறப்புரிமைன்னு வந்துச்சுன்னா திலகர் தான் அதை தொடங்கினது. இங்கே வஉசி, சுப்பிரமணிய சிவா, இங்கே 2 பேரும் தான் சைக்கிள் எல்லாம் போய் பயணப்பட்டு ஊராக போய் இங்கே புதுக்கோட்டைக்கு வந்திருக்காரு. வஉசி மாதிரியெல்லாம் ஒரு தியாகம் பண்ண அவங்க
ஒரு சிலருடைய தொழிற்சங்க போராட்டங்கள்லாம் இப்போ நடக்கும். இப்போ கம்யூனிஸ்டுகள்லாம் தொழிற்சங்க போராட்டம் நடத்துவாங்க, தலைவர்கள் நடத்துவாங்க. தொழிலாளர்கள் இப்போ வேலையில் இருந்ததுன்னா பட்டினியாக தானே கிடக்குங்க. அப்போ இந்த தொழிற்சங்க தலைவர்கள், எந்த கம்யூனிஸ்ட் தலைவர்களும் அந்த தொழிலாளர்களுக்கு சோறு போடணும்னு நினச்சதே மாற்றிருக்கா. யாரும் கடைசியிலே அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. ஆனால் வஉசி நடத்தின அந்த கோரல் மில் போராட்டம் இருக்கு, தொழிலாளர்கள் வேலை நிறுத்த காலத்தில் பட்டினியாக கிடக்க விடாமல் தன்னுடைய சொந்த சொத்துக்களையும் இன்னும் நிதியும் சேர்த்து எல்லா தொழிலாளர்களுக்கும் சோறு போட்ட ஒரு வஉசி. தொழிற்சங்க போராட்டத்தில் அப்படி ஒரு இது எந்த தலைவரும் செய்ய மாட்டாங்க. அவர் மாதிரி ஒரு தியாகம் 10 லட்சம் ரூபாய்க்கு அந்த காலத்தில். எவ்வளோ பெரிய தொகை? 10 லட்சம்ங்கிறது நீங்கள் 2 கப்பல் வாங்கி ஓட்டின ஒரு கடைசியிலே அரிசி கடையும் எண்ணெய் கடையும் வச்சு சென்னையில் பெரம்பூரில் இருந்தாருங்கிற ஒரு சூழலை நினைக்கும் பொழுது ரொம்ப வேதனையாக இருக்குது. அந்த மாதிரி அவங்களையெல்லாம் காங்கிரஸ்காரங்க பேச மாட்டாங்க. அதனால் நான் என்ன சொல்கிறேன், நம்ம தமிழ் அவர் இந்திய தேசிய, அவர் காலத்தில் ஒரு இந்திய தேசபக்தர் அன்னைக்கு இருந்த விடுதலை உணர்வுல அப்படி போயிட்டாங்க. ஆனாலும் கூட அவர் ஒரு தமிழ் தேசியத்துக்கு அவருடைய பங்கு இருந்தது. இப்போது பாலகங்காதர திலகர் அவருடைய குருநாதர் தான். ஆனால் அவர் இந்த விநாயகர் வழிபாடை அரசியலாக்கி பண்ணதை அவர் கண்டித்தார். தன்னுடைய குருவாக இருந்தாலும் கூட அந்த விநாயகர் வழிபாடை அரசியல் ரீதியாக பண்ணக்கூடாது அப்போ கண்டித்தார். அதாவது மதமும் அரசியலும் கலக்கக்கூடாது. ரெண்டாவது, அவர் கீதைக்கு உரை எழுதினார் திலகர். இவர் அதை மறுத்து திருக்குறளுக்கு உரை எழுதினார். புரியுங்களா? அன்னைக்கே திருக்குறளுக்கு உரை எழுதக்கூடிய அளவுக்கு இவருக்கு தமிழ் புலமை நல்ல போதும். அது அவர் வாழ்க்கை வரலாறு கவிதையிலே இருக்குல்ல, அவர் வாழ்க்கை வரலாறு கவிதை எழுதியிருக்காரு. வள்ளியபி சரித்திரம்னு அவருடைய மனைவியை பற்றி ஒரு கவிதை எழுதியிருக்காரு. ரெண்டாவது, அப்போ இலக்கிய முகமும் வஉசிக்கு உண்டு. ஆமாம், பாரதியார் நெருங்கிய நண்பர் இருந்தால் கூட அவர் இந்த வட எழுத்துக்கள் இந்த இதெல்லாம் இருக்க பாருங்க, அதையெல்லாம் நிறைய கலந்து எழுதுவார். யார்? பாரதியார். அதை இவர் கண்டிச்சிருக்கார். யார்? வஉசி. தமிழ் எழுதும் பொழுது தமிழ் எழுத்துக்கள் தான் இருக்கணுமே தவிர அதில் வட எழுத்தை கலக்கப்படாது. இப்போ நீங்கள் துண்டறிக்கையில் பார்த்துருப்பீங்க, அதில் ஏதாவது வட எழுத்து ஏதாவது இருக்கா? இப்போ ராமதாஸ்ன்னு பேர், அந்த இசன்னா போட்டக்கூடாங்கிறது ராமதாசு. அந்த ஒலிக்கேற்ப நம்ம அந்த இதை மாற்றுறோம். இதுக்கு தொல்காப்பியத்தில் நூற்பார் வடசொற்கிழவி வட எழுத்து உரி அதை நீக்கிட்டு எழுத்துள் உடந்த சொல்லாகவே அப்படின்னு நூற்பாவே இருக்குது. அதுக்கு இந்த விதிமுறையை பாரதியார்கிட்ட சொல்லி நீங்கள் இந்த அந்த உரிக்கேற்ப தமிழ் எழுத்தில் தான் எழுதணுமே தவிர இப்படி வட எழுத்தெல்லாம் எழுதக்கூடாதுன்னு கண்டித்தவர் பாரதியாரே. வஉசி நண்பராக இருந்தாலும் கண்டிக்கிறாரு, குருநாதராக இருந்தாலும் கண்டிக்கிறார். அவருக்கு தனித்தன்மை இருந்துச்சு. தமிழர்கிற உணர்வும் அவருக்கு இருந்துச்சு. அந்த 27 காங்கிரஸை விட்டு 20 விளைகிறாரு. இவரை 3ஆம் வகுப்பு ரயிலில் தான் அவர் போகிறாரு புறா வரலையும். அந்த கல்கத்தா காங்கிரஸ் 1920 நடக்குது. அப்போ மிதவாதமாக காந்தியா இல்லை திலகராங்கிற ஒரு பெரிய ஒரு நடந்த காலத்தில் இவர் அந்த திலகருக்கு ஆதரவாக இவர் போகிறார். பூனா வரலையும் 3rd கிளாஸ் வண்டி தான் போகிறார். பூனாவில் திலகருடைய ஆதரவாளர்கள்லாம் பார்த்துட்டு, ஏன்னா வஉசி 3rd கிளாஸில் வர்றதா அப்படின்னு அந்த டிக்கெட்டை மாற்றி 1st கிளாஸில் பூனாவிலேருந்து கல்கத்தா கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போன உடனே அரவிந்தர் கேள்விப்பட்டிருக்கல, புதுச்சேரி அரவிந்தர், எங்கே என்னுடைய பிள்ளை எங்கே அப்படின்னு கேட்குறாரு. தேடுறாரு. யார்? வஉசியை. எங்கே என் பிள்ளை? சிதம்பரம் பிள்ளைன்னு சொல்லுவாங்க. எங்கே என் பிள்ளையை காணோம், எங்கே அப்படின்னு கேட்குறார் அரவிந்தர். அப்படிப்பட்ட ஒரு பெரிய தலைவர் இந்திய தொடக்க காலத்தில் வஉசிக்கு ஈடாக எவனும் கிடையாது. ஆனால் மத்திய அரசும் சரி மாநில அரசுகளும் சரி அது திட்டமிட்டு மறைக்கிறாங்க. இப்போ இந்த ஆண்டு நான் 20 ஆண்டுகளுக்கு மேலே தினமணி பத்திரிக்கை தான் வாங்கிட்டு இருந்தேன். அவங்க அந்த பார்ப்பன பத்திரிக்கை வாங்குவாங்கிறது தெரியும். இருந்தாலும் இந்த தினமணி வைத்தியநாதன்
இந்த இந்த செம்மாப்பு தமிழ் சிதம்பரத்தை பத்திரிக்கை அனுப்பிச்சதுன்னா அதுக்காண்டி அதை படிச்சிருப்பான் போல இருக்குது, அதுக்காண்டி பார்க்கணும், புதுக்கோட்டை போனால் பார்த்துட்டு வருவோம்னு இங்கே வீட்டுக்கு வந்துட்டான். வந்து பார்த்துட்டுலாம் போனான்னு வச்சுருங்க. இந்த ஆண்டு செப்டம்பர் 5 வஉசி பிறந்த நாளையில் திருச்சி பதிப்பில் வஉசிங்கிற பேரே இல்லை. இப்போ பாரதியார் வாழ்ந்த காலத்தில் எந்த பிராமணனும் ஏற்றுக்கிறல, எதிர்பார்த்தாங்க, கடுமையான எதிர்ப்பு இருந்தாங்க. பணம் போகும்பொழுது 10-11 பேர் தான் கூட போயிருக்கேன். சமூக நீக்கம்லாம் பண்ணாங்க எல்லாம். ஏன்னா அவர் அவரை ஏற்றுக்கிறல. அவங்க இன்னைக்கு பாப்பாங்க தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுறேன், கம்யூனிஸ்ட்டு தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுறேன். ஆனால் வஉசியை அவங்க ஏற்றுக்கிற தயாராக இல்லை. அதுக்கு காரணம் அவர் தமிழருங்கிற ஒரு காரணத்தை தவிர வேறு எந்த காரணமும் கிடையாது. தமிழர்கள் எந்த துறையாக இருந்தாலும், இப்போ ஜெய்ஹிந்துங்கிற முழக்கம் இருக்கா இல்லையா, இது யார் கொடுத்த முழக்கம்? நம்ம தமிழர் செண்பகராமன் கொடுத்த முழக்கம். ஹிட்லரோட இருந்து இது பண்ணார்ல. ஹிட்லருக்கு அப்புறம் அந்த அதிகாரிகள்லாம் இவருடைய செல்வாக்கு ஒரே இதாக போயிட்டு விஷம் கொடுத்து கொண்டு விட்டாச்சுங்க செண்பகராமனை ஜெர்மனியில். அவ்வளவு செல்வாக்கு. அந்த செண்பகராமன் தான் ஜெய்ஹிந்துங்கிற முழக்கத்தை கொடுத்தவர் நேதாஜிக்கு. எதாக இருந்தாலும் தமிழர்கள்லாம் அது வெளியில் தெரியக்கூடாது, மறைச்சிடுவாங்க. எந்த துறையிலையும் தமிழர்களுடைய இதுக்கு முன்னுக்கு வரக்கூடாது. பெரிய கவலையே திராவிடர்களுக்கு தமிழ் தேசியங்கிறது இது மாதிரி இளைஞர்கள்லாம் அப்படி வளர்கிறாங்களே, பிரித்துட்டு போது நமக்கு அது ஆபத்தாச்சேன்னு அவங்க அதான் கவலைப்படுறாங்க. இப்போ வேற ஒன்றும் இல்லை. அது என்ன பண்ணுறது, இந்த கூட்டணி வலிமையினால் அவன் வெற்றி பெறான். கூட்டணி வலிமை இல்லைன்னா வெற்றி பெற முடியாது. ஏடிஎம்கேக்காரன் ஒற்றுமையாக இருந்தாலும் வர முடியாது. அவனும் ஒற்றுமை இல்லாமல் பண்ணுறதுக்கு எல்லோரும் அதுக்கான முயற்சியை பண்ணுறாங்க, ஒற்றுமை பற்றக்கூடாதுங்கிறதுக்காண்டி. உங்களுடைய நீண்ட அனுபவத்தையும் அரசியல் அறிவையும் பகிர்ந்துக்கிட்டீங்க. அருந்தமிழ் ஊடகத்தின் சார்பாக உங்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. என்னை பேட்டி கேட்ட அருந்தமிழ் ஊடகத்திற்கு என்னோட மனமார்ந்த நன்றி. மிக்க நன்றி.